இன்று தமிழ் திரையுலகம் ஒரு மாபெரும் சகாப்தத்தை இழந்து நிற்கிறது. ஓர் இயக்குனரை மட்டுமல்ல, ஒரு படைப்பாளியை மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் முகத்தையே மாற்றிய ஒரு புரட்சியாளரை நாம் இழந்திருக்கிறோம். மண்ணின் மனத்தை உலகறியச் செய்த கலைஞன், கிராமங்களின் அழகையும் மக்களின் வாழ்வியலையும் வெள்ளித்திரையில் உயிர்ப்பித்த கலைமேதை, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நம்மை விட்டு பிரிந்து விட்டார். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. தமிழ் சினிமாவின் வரலாற்றில் பாரதி ராஜாவுக்கு முன் ஒரு காலம், பாரதி ராஜாவுக்கு பின் ஒரு காலம் என்று கூறினால் அது மிகையல்ல. மனித உயிர்கள் மகத்தான். மனிதனுக்கு மனிதன் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் ஏன் இந்த வெட்டும் குத்தும்? 1977 வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் இவர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பாதையை திறந்தார். இது எப்படி இருக்கு? அதுவரை ஸ்டூடியோவுக்குள் அடைக்கப்பட்டிருந்த கேமராவை கிராமங்களுக்கு கொண்டு சென்றார். பசுமை வயல்கள், மண் சாலைகள், தென்றல் காற்று, குளங்கள், மனித உறவுகள், இவை அனைத்தையும் தமிழ் சினிமாவின் கதாபாத்திரங்களாக மாற்றியவர் பாரதி ராஜா. கிராமத்தை வெறும் பின்னணியாக அல்ல, ஒரு உயிருள்ள உலகமாக திரையில் காட்டிய முதல் இயக்குனர் இவர். கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், கருத்தம்மா என எண்ணற்ற படைப்புகள் மூலம் இவர் மக்களின் இதயங்களில் அழியாத இடத்தை பெற்றார். இவரின் திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்காக இருந்ததில்லை, அவை சமூகத்தின் குரலாக இருந்தன. சாதிய பாகுபாடு, பெண் குழந்தை கொலை, பெண்களின் உரிமைகள், வறுமை, காதல், மனிதநேயம் போன்ற பல முக்கியமான சமூக பிரச்சனைகளை துணிச்சலுடன் பேசின. குறிப்பாக கருத்தம்மா திரைப்படம் பெண் குழந்தை கொலைக்கு எதிராக சமூக மனசாட்சியை உலுக்கிய படைப்பாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது. பொட்டையா பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு தினம் கொஞ்சம் கொஞ்சமா அழுது சாகிறத விட இந்த கள்ளிப்பால குடிச்சிட்டு கண்ணை மூடி நிம்மதியா நீ தூங்குடி கண்ணு. பாரதி ராஜா ஓர் இயக்குனர் மட்டுமல்ல, இவர் பல திறமைகளை உருவாக்கிய சிற்பி. தமிழ் சினிமாவிற்கு எண்ணற்ற நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் இசை கலைஞர்களை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. சிறிய ஊர்களிலிருந்து வந்த திறமைகளுக்கும் இவர் வாய்ப்பு வழங்கினார். கனவுகளுக்கு முகவரி தேவையில்லை என்பதை தனது வாழ்க்கை மூலம் நிரூபித்தார். தமிழ் சினிமாவின் பல முன்னணி இயக்குனர்கள் இன்று இவரை தங்களது குருவாக மதிக்கின்றனர். இவரது தாக்கம் இன்னும் பல தலைமுறைகளின் படைப்புகளில் தொடர்கிறது. இசைஞானி இளையராஜாவுடன் இணைந்து இவர் உருவாக்கிய திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் தமிழ் மக்களின் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன. இந்த பாடல்களும் இன்னும் வயல்வெளிகளிலும், விழாக்களிலும், மக்களின் நினைவுகளிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. பாரதி ராஜா நமக்கு சினிமாவை மட்டுமல்ல, நமது வேர்களை நினைவூட்டினார், நமது பண்பாட்டை நினைவூட்டினார், நமது அடையாளத்தை நினைவூட்டினார். இன்று இவர் உடலால் நம்மோடு இல்லாவிட்டாலும் இவரது படைப்புகள் என்றும் நம்மோடு இருக்கும். இவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் வாழும், இவர் காட்டிய கிராமங்கள் வாழும், இவர் சொல்லிய மனிதநேயம் வாழும். இவரது திரைப்படங்கள் இருக்கும் வரை பாரதி ராஜா வாழ்ந்து கொண்டே இருப்பார். பாரதி ராஜா அவர்களே, எங்களுக்கு மண்ணின் மனத்தை உணர வைத்ததற்கு நன்றி. எங்களுக்கு மனிதர்களின் உணர்வுகளை புரிய வைத்ததற்கு நன்றி. எங்களுக்கு தமிழின் ஆன்மாவை திரையில் காட்டியதற்கு நன்றி. நீங்கள் மறைந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் படைத்த கலை என்றென்றும் அழியாது. மண்ணும் மக்களும் இருக்கும் வரை பாரதி ராஜா என்ற பெயர் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.